இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஈரான் இஸ்ரேல் மோதலின் பின்னணி குறித்து தற்போது பார்ப்போம். பாலைவன பூமி என்பதாலோ என்னவோ உலக அரசியலில் மத்திய கிழக்கு பகுதி எப்போதுமே கொதிநிலையில் உள்ள பகுதி. ஈரான் ஈராக், இஸ்ரேல் காசா, ஈராக் குவைத், ஈரான் இஸ்ரேல் என தொடர் சண்டைகள், நாடுகளுக்கிடையே மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கும். இவர்கள் தவிர ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி போன்ற கிளர்ச்சி குழுக்களும் மத்திய கிழக்கை பதற்றச் சூழலில் வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மத்திய கிழக்கில் 10க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் அதில் ஆதிக்கம் செலுத்துவதில் சவுதி அரேபியாவும் ஈரானுக்கும் தான் எப்போதுமே போட்டி. சவுதி அரேபியாவில் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள நிலையில் ஈரானில் மற்றொரு பிரிவான ஷியா இஸ்லாமியர்கள் மிகுதியாக உள்ளனர். இரு நாடுகளுமே எதிரெதிர் பிரிவினர் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் அரசியலும் எதிரும் புதிருமாகவே உள்ளது. சவுதி அரேபியாவிற்கு அமெரிக்காவின் உதவிகள் கிடைத்து வரும் நிலையில் ஈரானுக்கு ஆதரவை வழங்கி ஊக்குவித்து வந்தது ரஷ்யா. இப்படி உலகில் இருபெரும் வல்லரசுகளின் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பிரதிநிதியாகவே இவ்விரு நாடுகளும் பார்க்கப்படுகின்றன. இந்நிலையில்தான் தங்களை சுற்றியிருந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்காக அணுசக்தி வலிமையை பெருக்கிக் கொள்ள ஈரான் முனைந்தது. ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதாக அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் விமர்சித்தன. அணுசக்தியை மின்சாரம் தயாரிப்பதற்காக தான் பயன்படுத்தப் போகிறோம் என்று ஈரான் கூறுகிறது. ஆனால் ஈரான் அணுகுண்டுதான் தயாரிக்கிறது என கூறி அதனை பேச்சுவார்த்தை மூலம் தடுக்க முனைந்தது அமெரிக்கா. ஆனால் ஈரானுக்கு அருகே உள்ள மற்றொரு அணு ஆயுத நாடான இஸ்ரேலோ போரையே தொடங்கிவிட்டது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.